திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் பெய்த கனமழையினால் சுமார் 1000 ஏக்கருக்கும் மேற்பட்ட சம்பா நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது. கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் பாலாஜி வழங்க கேட்கலாம். வணக்கம் பாலாஜி, அதிகாரிகள் வந்து தற்பொழுது சேதமடைந்துள்ள இந்த பயிர்களை கணக்கீடு செய்துள்ளார்களா? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டல காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்து வருகிறது. குறிப்பாக டெல்டா மாவட்டங்களான திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த 2 தினங்களுக்கு மேலாக கனமழை பெய்தது. மேலும் இன்று திருவாரூர் மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 30 ஏக்கர் சம்பா நேரடி நெல் விதைப்பு மற்றும் நடவு பணியில் விவசாயிகள் ஈடுபட்டிருந்தார்கள். கடந்த சில தினங்களாக பெய்து வந்த மழையால் முத்துப்பேட்டை அடுத்த இடும்பவனம், தொண்டையக்காடு, முனங்காடு, கீழவடியக்காடு, கற்பனாசர்குளம், மன்னங்காடு, கீழக்காடு உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1000 ஏக்கர் பரப்பளவில் செய்யப்பட்டிருந்த 30 நாட்களான சம்பா நெற்பயிர்கள் சமீபத்தில் பெய்த மழையால் தண்ணீரில் மூழ்கி அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். இப்பகுதியில் உள்ள மரக்காக்கோரை, புதிய பழைய கிளைத்தாங்கி ஆறு, கந்தபரிச்சான் ஆறு, வளவனாறு உள்ளிட்டவை ஆகாய தாமரை செடிகள் மண்டி கிடந்ததாலும் வடிகால்கள் சரிவர தூர்வாராத காரணத்தாலும் தண்ணீர் வடிய வைக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. தற்போது விளைநிலங்களில் முழுவதும் தண்ணீர் சூழ்ந்து பயிர்கள் முழுமையாக அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது. உடனடியாக பாதிக்கப்பட்ட விளைநிலையங்களை துறை சார்ந்த அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்ய வேண்டும். அதே போல இனி வரும் காலங்களில் இது போன்ற இது நடக்காமல் இருக்க முன்கூட்டியே, அதாவது கோடை காலங்களிலே இந்த ஆகாய தாமரை முற்றிலும் அழிக்க வேண்டும். அதே மாதிரி ஆற்று வடிகால்களில் உள்ள கருவேல மரங்களையும் அழிக்க வேண்டும் என்பதே விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. ராம்குமார். பாலாஜி, தகவலுக்கு நன்றி.